அண்மை செய்தி. கொளத்தூர் தொகுதியில் முதலமைச்சரும் திமுக தலைவருமான ஸ்டாலின் தோல்வியடைந்திருக்கிறார் என்ற செய்தியை பார்க்கிறோம். தாவக வேட்பாளர் VS பாபு வெற்றியடைந்திருக்கிறார். இந்த இடம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இதுல இருக்கிற ஒரு வாட்டமே வேற. இப்படி உட்காருவேன். தம்பி கீழ இறங்கு. இதுல உட்காருறோம். தம்பி கொஞ்சம் டயர்டா இருக்கு. நான் ஊந்துருவேன். கீழ இறங்கப்பா. ராஜா பகவத் மாதிரி இருக்கா? ஓகே, தேங்க்யூ தேங்க்யூ. கீழ. ஆனா இங்கல எனக்கு இருக்கிற சௌரியமே வேற. இந்த கிராம கீழ இறங்குப்பா. திமுக ஒரு தீய சக்தி. மீண்டும் முதலமைச்சராகும் முனைப்பில் இருந்த ஸ்டாலினையே தோற்கடிக்கும் அளவுக்கு தமிழ்நாட்டில் பல அதிர்ச்சி வைத்தியங்களை கொடுத்திருக்கிறது தாவேகா. இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், இங்க அடிச்சா எடுத்துக்கிட்டோம், எங்கெங்கயோ அடிக்கிறான் எடுத்துக்கிட்டோம். என்னடா எங்க வீட்லயே அடிக்கிறீங்க எங்களை? வெளில அடிச்சா வீட்டுல வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட சொல்லுண்டா, அம்மா அடிச்சிட்டாங்கம்மா, அப்பா அடிச்சிட்டாங்கப்பா, என்ன பண்றது தெரியலன்னு. வீட்லயே அடிச்சா யாருக்கிட்ட போய் சொல்லுவோம்? டேய் என்னடா அவர் எம்எல்ஏடா? தெரியுமேடா. அவர் என்னடா பண்ணி வச்சிருக்கீங்க? இப்போ இந்த தருணத்துல இந்த தோல்வி உங்களுக்கு எந்த அளவுக்கு பாதிச்சிருக்கு அதுதான் தேவை எனக்கு. அதுக்காக நீங்க அழுவ கூடாது. இல்ல நீங்க அழுவுறீங்க. இல்ல சார், இல்ல கண்ணு கலங்குது. அழுவல சார். இல்ல வந்துடுச்சு. ஏன் சிரிக்கிறீங்க? முதலமைச்சர் பதவியை ராஜினாமா செய்தார் திமுக தலைவர் ஸ்டாலின் என்ற மற்றுமோர் அண்மை செய்தியை பார்க்கிறோம். ராஜினாமா கடிதத்தை ஆளுநர் மாளிகைக்கு கொடுத்து அனுப்பியிருக்கிறார் ஸ்டாலின். தேர்தலில் தோல்வியடைந்ததை அடுத்து முதலமைச்சர் பதவியை அவர் ராஜினாமா செய்திருக்கிறார். என்ன ரிட்டையர் பண்றதுக்கு நானே ரிட்டையர் ஆயிட்டேன். வாலண்டரி ரிட்டையர்மெண்ட். 2026 தேர்தலில் திமுக ஜெயிக்குது, ஆட்சி அமைக்குது. ஒருவேளை தோத்துட்டா நான் மொட்டை எடுத்துக்கிறேன். நீ மொட்டை எடுப்பியா? நீ மொட்டை எடுப்பியா? அங்க மொட்டை எடுக்கிறதுக்கு என்ன இருக்கு? முதலமைச்சர் வேட்பாளராக இருந்த ஸ்டாலின் தற்போது கொளத்தூர் தொகுதிக்கு சென்று நன்றி தெரிவித்து வருகின்றார். பூங்குழலி முதல் தேர்தலிலேயே நீ ஏன் பொம்பளை மாதிரி அழுதுட்டு இருக்க? ஒண்ணு இல்லப்பா. இவர் வருவாராம், 26ல நிப்பாராம், அடிப்பாராம், நேரா போய் முதலமைச்சர் சீட்ல உட்காருவாராம். நாங்க 75 வருஷம் கட்சி நடத்திட்டு குச்சி ஐஸ் வாங்கிட்டு சப்பிட்டு போறதுக்கடா நாங்க கட்சி நடத்துறோம். சுடுகாட்டு சொல்லியாச்சா? சொல்லியாச்சுங்க சார். சார் எரிக்கிறோமா புதைக்கிறோமா சார்? ஏற்கனவே எரிஞ்சு தானே, புதைச்சிடலாம். சரிங்க சார். பாட ரெடியா? ஆச்சுங்க, சீக்கிரம். என்ன கேக்க காலையில இருந்து பாடம் கட்டிட்டு இருக்க? போனோம் எங்க? போனோம் வந்துட்டு என்னையா இது சுடுகாட்டு கூப்பிட்டு வந்துட்டேன். தோத்துட்டாங்க. இல்ல நான் சிரிக்கல. நீ உனக்கு தெரியும், நான் உங்க கூட வந்து சேரும்போதே என் மூஞ்சி வந்து எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கள் நியாயமாக தேர்தல் களத்தில் பணியாற்றி இருக்கிறோம். 5 ஆண்டு காலம் இதுவரை யாரும் செய்யாத அளவுக்கு மக்களுக்கு பணியாற்றி இருக்கிறோம். எனவே மக்களுக்கு எந்த இடத்திலே நாங்கள் தோல்வியை தருகின்ற வகையிலே பணியாற்றினோம் என்பது புரியாத புதிராக இருக்கின்றது. புரியல. சஸ்பென்ஸோடையே சார். 1,32,00,000 மகளிருக்கு உரிமை தொகையை இந்தியாவிலே வழங்கியது நாங்கள் தான். இப்படி வழங்கி எல்லாமே இருந்தாலும் அவர்கள் ஏன் மாறினார்கள், எதற்காக மாறினார்கள் என்பதை இந்த விசில் சத்தம் தான் எதிர்காலத்தில் பதில் சொல்லும். வீட்டுல கும்பலையா கூட இவ்வளவு அழுக மாட்டாளுங்க. ஆனா நீ இந்த ஆளே அழுகிறியடா. இந்த ஆளே அழுகிற நீ. Oh my God.